ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராகுல். என் சேனலுக்கு வெல்கம். அப்போ இந்த வீடியோ வந்து நம்ம செகண்ட் எபிசோட் அபவுட் டிஸ்கஸ் ஃபிஷ் ஃபேக்ட்ஸ். முன்னாடி ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி வாட்டர் பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டிஸ்கஸ் ஃபிஷ் கீப்பிங்கில். 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்துட்டு நம்ம டிடிஎஸ், ஒன்று வந்து நம்ம பிஹெச், இன்னொன்று வந்து டேங்க் வாட்டர் டெம்பரேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So this is a video which I'm going to be just talking சின்ன மேட்டர் அது பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் TDS. வாட்டர் TDS என்னன்னா டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். நம்ம ஹார்ட்னஸ் அந்த மாதிரி சிம்பிளாக சொன்னோம்னா ஹார்ட்னஸ் அதுதான் நம்ம வாட்டரோட TDS. ஸோ டிஸ்கஸ்க்கு ஆக்சுவலி அமேசான் ரிவர்லேருந்து வராங்க. ஸோ தே நீட் ஜென்ரலி ஐடியலி தே லைக் கொஞ்சம் சாஃப்ட் கம்மி TDS இருக்கிறது தான் டிஸ்கஸ்க்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து பெங்களூர்லேருந்து இப்போ சில ஏரியாஸில் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்கும், 600 up to 1000 இருக்கும் PPM போகும். அப்போது அந்த மாதிரி TDS எல்லாம் நம்ம டிஸ்கஸ்க்காக கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் நாட் ஐடியல். ஸோ ஐடியல் TDS ஃபார் டிஸ்கஸ் இஸ் 100 to 150 up to 200 வரைக்கும் நம்ம போகலாம். தட் இஸ் அன் ஐடியல் கண்டிஷன் ஃபார் டிஸ்கஸ். ஸோ நம்ம ஒரு TDS மீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அதை மெஷர் பண்ணிக்கலாம். ப்ரீடிங் டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 100க்கு என்ன கீழே போகும் TDS. நம்ம வந்து 50 to 80 TDS ரேஞ்சில் வந்துட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணிங்கன்னா இட் இஸ் பெட்டர். பிகாஸ் ஹார்ட்னஸ் ஜாஸ்தி இருந்தாக்கா எக்கு மேலே இந்த மாதிரி டெபாசிட்ஸ் வரும். ஸோ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், ஹேட்ச் ரேட்ஸ் கம்மியாகும். அதனால கொஞ்சம் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் வெரி வெரி குட். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் pH. Ideal pH for discus is between 6.5 to 7.5. அண்ட் 7.5 to 8 மேலே போச்சுனாக்கா எந்த ஃபிஷ்ஷுக்காகவும் அது சேஃப் இல்லை. இட் இஸ் நாட் குட் பிகாஸ் இட் கெட்ஸ் மோர் ஆல்கலி லெவல்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வாஷ் வாஸ் ஆல்கலி சட்ஸ் லாட் ஆஃப் பேரசைட்ஸ் அண்ட் ஆல் தட் வரும். ஸோ அதனால 6.5 to 7.5 ஐ திங்க் இஸ் அன் ஐடியல் TDS pH லெவல் ஃபார் நம்ம டிஸ்கஸ் ஃபிஷ்ஷில். ஐ திங்க் எனி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஐ திங்க் தட்ஸ் அன் ஐடியல் திங் டு மெயின்டைன் விச் இஸ் குட். ஸோ தட் இஸ் த pH part. Third is tank temperature வந்துட்டு நம்ம 26 to 28 degrees Celsiusல நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இஸ் வெரி வெரி குட் ஃபார் டிஸ்கஸ். நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற டைமில் வந்துட்டு 30 to 32 degrees நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா இட் இஸ் குட். வைல் டூரிங் அந்த மாதிரி மெட்ரோ இந்த மாதிரி எதுனா ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஹையர் டெம்பரேச்சர் இஸ் குட். ஸோ டு நோ த டேங்க் டெம்பரேச்சர் தெரியறதுக்காக நம்ம கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தெர்மோமீட்டர் இருக்கணும். ரொம்ப பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. சும்மா வந்துட்டு ஒரு ஹீட்டர் போட்டுன்னு நம்ம சும்மா ஹீட்டர் ஓட்டுறோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. லாட் ஆஃப் பீப்புள் என்னோட நம்ம இன்ஸ்டாகிராமில் அங்கெங்கெல்லாம் ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, வீடியோஸ் அனுப்புறீங்க. சிம்பிளி டெம்பரேச்சர் ஹீட்டர் போட்டு டெம்பரேச்சர் வைக்க தேவையில்லை. நம்ம டேங்க் டெம்பரேச்சர் பார்த்து அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க இது வேணுமா வேணாமா. ஸோ 26 to 28 degrees நம்ம நார்மலாகவே இருந்துச்சுன்னா ஹீட்டர் தேவையில்லை. ஸோ நாட் ரிக்வயர்ட். ஸோ யூ நீட் டு ஹேவ் அ தெர்மோமீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் அவுட் யுவர் டேங்க் டெம்பரேச்சர். தென் டிசைட் இஃப் யூ நீட் அ ஹீட்டர் ஆர் நாட். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ரொம்ப பேர் சொல்லியிருக்கீங்க வைல்டில் வந்து டிஸ்கஸ் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடும், இந்த தணுப்பு கோல்டு தண்ணியில் நிற்குது, ஏன் இந்த மாதிரி ஹீட்டர் வேணும் அது வேணும். ஸோ கமெண்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, வைல்டில் இருக்கிற டிஸ்கஸ்க்கும் நம்ம டேங்க்ல வந்து கேப்டிவிட்டியில் ப்ரீடான டிஸ்கஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. 2 different things. அது ரெண்டும் ஒரே ஸ்பீசிஸ் பட் 2 different ரீஜன்ஸ்லேருந்து வராங்க. அப்போ அந்த வைல்டில் கம்ப்ளீட்டாக பார்ன் அண்ட் பாட்டப் ஆன ஃபிஷ் வந்து நம்ம எடுத்து ஃபிஷ் டேங்கில் போட்டோம்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே செட் பண்ணணும், இல்லைன்னா அது சர்வை ஆகாது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்கிற மீன் எடுத்து நம்ம சும்மா போய் எடுத்து அமேசான் ரிவரில் போட்டோம்னா அது நிற்காது. ஏன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பார்ன் அண்ட் பாட்டப்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் இட் அண்ட் டோன்ட் ஸ்டார்ட் ஃபீடிங் திங்ஸ். அந்த ஃபிஷ்ஷுக்கு அது ஃபுட்டுன்னா தெரியலன்னா அது சாப்பிடாது. ஸோ சின்ன வயசுலேருந்து ரொம்ப பேர் நம்மளும் கூட அது பண்ணுறோம். மீட்டு இந்த மாதிரி பெல்லட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் அது க்ரோ பண்ணுறோம். அதுதான் ஃபுட்டுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு அது ஃபுட்டுன்னு தெரியாமல் அது வேறு ஃபுட்டை எடுக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த டெம்பரேச்சர் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷுங்கெல்லாம் ஃபிஷ் டேங்கில் பார்ன் அண்ட் பாட்டப் இன் ஃபிஷ் டேங்க். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ டோன்ட் ட்ரை டு கம்பேர். ஸோ தட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ. ஓகேங்களா? ஸோ அடுத்த எபிசோட் வர வரைக்கும் பை பாய்.